இன்றைக்கி நம்ம ஹாப்பி மேரேஜோட எபிசோட் 7 தான் பார்க்க போகிறோம். 6th எபிசோட் பார்க்காதவங்க மறக்காமல் பார்த்துட்டு இருந்துருங்க. இதில் ஃபஸ்ட் எபிசோட்லேயே பார்த்தீங்கன்னா போன எபிசோடில் டின்னர் பார்ட்டி நடந்திருக்குமா, அது முடிஞ்சதுக்கப்புறம் கியோக்காவும் மியோ மட்டும் தனியாக பனியை ரசித்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. கியோக்கா சொல்கிறான், இதுதான் என்னோட சிறந்த இயர், ஏன்னா ஒன்றை நான் மீட் பண்ணேன்னு அதனால தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். மியோவும் எனக்கும் அப்படி தான் அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் 2 பேருமே கிஸ் பண்ணிக்கிறாங்க. இங்கே அடுத்த சீனில் பிரின்ஸோட இடத்த தான் காட்டுறாங்க. பிரின்ஸ் வந்து மேஜர்கிட்ட கேட்டுட்ருக்காரு, எப்படி கேஸ்லாம் போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு மேஜர் சொல்கிறாரு, இது மாதிரி இராணுவத்தில் நிறைய எதிர்ப்பு இருக்குதா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. பிரின்ஸும் சொல்கிறாரு, நம்மளுக்கு வேறு வழி இல்லை, இப்படி தான் நம்ம செயல்பட்டாகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. உடனே மேஜர் கேட்குறாரு, போன எபிசோடில் வந்து கடத்திருப்பாங்களோ ஒருத்தர், அவர் யாருன்னா எம்பரரை தான் கடத்திருக்காங்க, அவருக்கு இப்போ சேஃபாக இருக்கார்ல அப்படிங்கிற மாதிரி பிரின்ஸ்கிட்ட கேட்குறாரு. பிரின்ஸும் அவர் நல்லா தான் இருக்கார், கவலைப்பட வேணாம், இப்போக்கி நீங்கள் எல்லோரும் நல்லா ரெஸ்ட் எடுங்க, ஏன்னா பெரிய பிரச்சனை வருது, அதுக்கு எல்லாருமே தயாராகணும் அப்படிங்கிற மாதிரி பிரின்ஸ் சொல்கிறாரு. அதான் கூட இருக்க கேட்குறாரு, அப்படி நீங்கள் என்ன தான் உங்கள் விசலில் பார்க்குறீங்க பிரின்ஸ் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. உடனே பிரின்ஸும் பார்த்துட்டு, நீ என்னோட குழப்பத்தை புரிஞ்சிக்கிறதானே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. உடனே அவர் சொல்கிறாரு, இது மாதிரி ஒரு சிறப்பான நல்லதுக்காக நிறைய சாக்ரிஃபைஸ் நடக்க போகுது, அதனால தானே நீங்கள் கில்ட்டியாக இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். பிரின்ஸும் ஆமாங்கிற மாதிரியே அவரை பார்க்குறாரு. இப்போ மறுநாள் காட்டுறாங்க, விடிஞ்சிருது, நியூ இயராக கோயிலுக்கு போகிறது தானே வழக்கம். கியோக்காவும் மியாவும் கோயிலுக்கு போயிட்டுருக்காங்க. போகிற வழியில் பார்த்தா மியோ நேற்று நடந்ததே யோசிச்சுட்டு இருக்கா, கிஸ் பண்ணதையே யோசிச்சு பார்த்து வெக்கப்பட்டுக்கிட்டே வரா. இதில் வேற யோசிக்கிறா, இவர் மட்டும் எப்படி இவ்வளோ அமைதியாக இருக்காரு, நம்மளுக்கு தான் ஒரு மாதிரி இருக்கோ அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு பார்த்துட்டு வரா. அப்போ தான் கேட்குறான், இவ்வளோ நாள் நீ நியூ இயர் ஹாலிடேலாம் என்ன பண்ணிகிட்டு இருந்த அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா அவள் தான் வீட்டை விட்டு வெளியே போயிருக்க மாட்டேன். அவள் சொல்கிறா, நான் வெளிலலாம் போனதில்லை, நான் வந்து எப்போது போல் வீட்டில் வேலை பார்த்துட்டு தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. அப்போ இதுதான் நீ தடவை கோயிலுக்கு வரதா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். இல்லை, நான் சின்ன பிள்ளையில அம்மா கூட போயிருக்கேன்னு கேள்விப்பட்டிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி மியோ சொல்கிறா. ஹீரோவும் பார்த்துட்டு, சரி இத்தனை வருஷமாக நீ கோயிலுக்கு வரையில, அதனால எல்லா விஷயமே இன்றைக்கி சேர்த்து கேட்டுரு சரியா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். மியோவும் அதே மாதிரி சாமி கும்பிட்டுட்டு வரம் கேட்குறான். என்ன கேட்குறான்னா, நான் எப்போதும் போல் இதே மாதிரி என் ஹஸ்பண்ட் கூட சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறா. வெளில வந்தோடனே கேட்குறா, அப்படின்னு என்ன வரம் கேட்டுக்கிட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி. மியோ பார்க்குறா. உடனே கேட்க சொல்கிறான், நான் என்ன கேட்டேன்னா, இந்த இம்பீரியல் சிட்டி வந்து எப்போதும் போல் அமைதியாக பீஸ்ஃபுல்லாக எல்லா மக்களும் சந்தோஷமாக இருக்கணும் தான் நான் கேட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். மியாவும் நல்ல விஷயம் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அப்புறம் கேட்க சொல்கிறான், இன்னொரு விஷயம் நான் சேர்த்துக்கிட்டேன், நம்ம 2 பேரும் எப்போதும் ஒன்றாவே இருக்கணுங்கிற மாதிரி அப்படின்னு சொல்கிறான். மியோவுக்கு இதை கேட்டோன்னே ஒரே சந்தோஷம். அப்புறம் மியோ கையை பிடிச்சிட்டு வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க கூட்டு போயிட்டுருக்கான். வர வழியில் பார்த்தா அங்கே நிறைய கடலாம் போட்டிருப்பாங்களா, ஒரு இடத்துல வந்து ட்ரம்ஸ் அடிச்சிட்டு இருக்காங்க. என்ன ஏதோ கலை நிகழ்ச்சியா அப்படின்ட்டு மியோ பார்க்குறா. உடனே கேட்க சொல்கிறான், இல்லை அது அந்த கிஃப்ட் அண்ட் கம்யூனியன் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். பார்த்தா அந்த கிஃப்டட் கம்யூனியனோட ஆளுங்க தான் அங்கே நின்றுட்டு எல்லாரையும் கூப்பிட்டுட்டு இருக்காங்க. எல்லோரும் இங்கே வந்து பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே பார்த்தா அவங்க கூண்டில் ஏதோ பறவை மாதிரி இருக்குது, மிருகம் மாதிரி இருக்குது, அதை அடைச்சி வச்சுக்கிட்டு சொல்லிகிட்டு இருக்காங்க. இது பேர் தான் குரோட்டெஸ்டரி, இது வந்து இந்த அரசாங்கம் முழுக்க இருக்குது, இது வந்து மக்களுக்கு ரொம்ப கொடியது, இது வந்து ஒரு டீமன் இல்லை ஒரு ஸ்பிரிட் மாதிரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. மியோ கேட்குறா, இது எப்படி என் கண்ணால் பார்க்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்குறா. அப்போ தான் ஹீரோ சொல்கிறான், இது வந்து ஸ்பிரிட் சைட் பவர் இருந்தால் தான் பார்க்க முடியும் போல், இப்போ எல்லா மக்களாலுமே பார்க்க முடியுதுல்ல, அதான் ஹீரோ சொல்கிறான். இதுக்காக இவங்க ஏதாச்சும் ஒரு டெக்னிக்கை புதுசாக கண்டுபிடிச்சிருப்பாங்க, இல்லாட்டி எல்லா மக்களுக்கு கண்ணுக்கு தெரிகிற மாதிரி இந்த குரோட்டெஸ்டரியை உருவாக்கியிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அங்கே பார்த்தா அவங்க பேசிகிட்டு இருக்காங்க, இது வந்து இருக்கிறத வந்து அரசாங்கம் மக்களுக்கு தெரியாமல் மறைக்க பார்க்குறாங்க, இந்த பிரச்சனையை அப்படியே கண்டுக்காமல் இருக்கிறாங்க இந்த கவர்மெண்ட்டெல்லாம். இதுங்களை அழித்து நம்ம அமைதியான ஒரு வாழ்க்கையை வாழணும்னா நம்மளுக்கு ஸ்பெஷல் பவர் தேவை, சூப்பர் நேச்சுரல் எபிலிட்டி மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து அந்த கூண்டை பார்த்து கையை கட்டுவான். பார்த்தா அந்த பறவை வந்து எரிஞ்சு போய் அப்படியே சாகுது. அதை அப்படியே மக்கள்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. உடனே அவன் சொல்கிறான், இது அழிக்கிறதுக்கு உங்களுக்கு இது மாதிரி பவர் தேவை, உங்களுக்கு எங்களால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த பவரை கொடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்படியே இந்த கூட்டத்துக்குள்ளே போலீஸ் வந்துடுறாங்க. அவ்வளோதான், எல்லாம் முடிஞ்சிட்டு எல்லோரும் வழி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்துட்டு போலீஸ் சொல்கிறாங்க, நாங்கள் தான் வந்து ஆன்டி குரோட்டெஸ்கரி யூனிட்டு, இந்த கூட்டம் வந்து இல்லீகல் ஆனது, யாரும் இங்கே என்ன வரக்கூடாது, உங்கள் எல்லாரையும் நாங்கள் கைது பண்ணுறோன்னு சொல்லிட்டு அந்த கிஃப்டட் கம்யூனியனோட ஆளுங்களை கைது பண்ணுறாங்க. கைது பண்ணுறப்ப போகிறப்பே அவங்க சொல்லிக்கிட்டே போகிறாங்க, எங்களால் மட்டும்தான் உங்கள் எல்லாருமே காப்பாற்ற முடியும், உங்கள் எல்லாராலையுமே எபிலிட்டி யூஸராக மாற முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க. ஏன்னா எல்லாருக்குமே அந்த பவர் இருக்காது, சில பேருக்கு மட்டும்தான் அந்த எபிலிட்டி இருக்கும், அதான் சொல்லிட்டு போயிட்டுருக்காங்களா. இங்கே போகிறப்ப அந்த போலீஸ் வந்து கியோக்காவுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டு போகிறாரு. ஏன்னா கியோக்கா தான் இந்த விஷயத்தை பேப்பர் பறவை மூலமாக போலீஸுக்கு அனுப்பிச்சிருக்காங்க. அப்போ தான் இங்கே கியோக்கா சொல்லிக்கிட்டு இருக்கான், இது மாதிரி இம்பீரியல் சிட்டி முழுக்க நிறையா நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி, இது நம்ம இப்படியே விட்டுட்டோம்னா கை மீறி போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு மியோக்கும் அந்த ஒரு மேஜிக் பேப்பர் பறவையை கொடுக்குறா. ஏதாச்சும் பிரச்சனைனா இதை நீ யூஸ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு, இதோட என்னோட பிரேக் முடிஞ்சிட்டு அப்படின்னு சொல்கிறான். அடுத்த சீனில் கட்டுறாங்க இங்கே ஸ்டேஷனில்
கியோக்காவோட அந்த போலீஸ் ஃப்ரெண்டு மேஜர் தான் உட்காந்துருக்காங்க. மேஜர் சொல்கிறாங்க, இது மாதிரி நியூ இயர் எதுவும் அவங்கள கூப்பிட்டதுக்கு மன்னிச்சிருங்க, விஷயம் வந்து ரொம்ப இதாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு கியோக்கா கிட்ட. இது மாதிரி பிரின்ஸோட பிளான் உனக்கு தெரியும் தானே அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு, இதில் அவங்க வந்து பிரின்ஸுக்காகவும் மியோக்காவையும் வருவாங்கிறதுல எந்த சந்தேகமுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. மியோ மட்டும் அவங்க பிடிச்சிட்டா அவ்வளோதான், அவங்கள நம்ம கண்ட்ரோலே பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. உடனே கேட்க சொல்கிறான், கவலைப்படாதீங்க, நான் வந்து மியோவை எப்போதையும் பத்திரமா பார்த்துப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அதோட மேஜர் சொல்கிறாரு, இப்போ இருந்த கிஃப்டட் கம்யூனியனோட தொல்லை தாங்க முடியல பாரு, நியூஸில் கூட அந்த குரோட்டஸ்கரியை பற்றி போட்டு மிலிட்ரியை கிரிட்டிசைஸ் பண்ணி எழுதி வச்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அந்த ஃப்ரெண்டு பொருள் சொல்கிறான், இதெல்லாம் ரொம்ப வந்து ஸ்ட்ரிக்டான விஷயமாச்சு, எப்படி வெளில வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அதான் கேட்க சொல்கிறான், அப்போ கவர்மெண்ட்லேயும் அவங்களுக்கு ஆள் இருக்காங்க போல் அப்படிங்கிற மாதிரி மேஜர் சொல்கிறாரு. அவங்க எம்பரரை கடத்திட்டாங்க, இந்த டீமன்ஸை பற்றி வெளிலையும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, இப்படியே மக்களை ஜெயிச்சுட்டு அவங்க பிளானில் இப்படியே போயிட்டு இருந்தால் பெரிய பிரச்சனை ஆயிரும், கியோக்கா எல்லாத்துக்குமே ரெடியாரு நீ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதோட பிரின்ஸ் என்ன சொன்னார்னா, இது மாதிரி பொலிட்டிக்கல் சேஞ்சும் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அப்படின்னோடனே அந்த ஃப்ரெண்டு போலீஸ் கேட்குறான், அப்படின்னா சிவில் வார் வரப்போதா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். சிவில் வார்னா உள்நாட்டு போராக தான் சொல்கிறாங்க. உடனே இவர் சொல்கிறாரு, அதுக்கான ஸ்பெசிஃபிக்கான சயின்ஸ்லாம் தெரில, ஆனால் அமைதியான காலம் முடிஞ்சிருச்சுன்னு மட்டும் தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு.